ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். டுடேஸ் லஞ்சில் இன்றைக்கி சுட சுட சாதம். இன்றைக்கி வறுத்த தட்டைப்பயிர் வச்சு நான் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம தட்டைப்பயிரை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பயர் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதோட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வந்து ஊற வச்சுருக்க இந்த தட்டைப்பயிரையும் சேர்த்துட்டு அதோட நம்ம வந்து மசால் வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3யுமே வணக்கி வச்சு அரைச்சி வச்சுருக்கணும். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு புளிக்கரைசல் அண்ட் உப்பு, குழம்புத்தூள் 3யுமே சேர்த்துட்டு ஒரு 2 to 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 7 to 8 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த தட்டைப்பயிர் குழம்பு ஈஸியாகவே ரெடி ஆகிடும். இது வந்து ஊற வைக்காமல் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிற மெத்தட். அண்ட் இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளையாக வந்து அவரைக்காயை பொரியல் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு தயிர் கேட்பாங்க. புளிக்குழம்பு வச்சா தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தயிர். ஃபைனலாக ரசத்தோடு நாங்கள் எங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.